Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து லேடிஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும், ஒரு அப்சஷன் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்ம என்னதான் வந்து சுடிதார் இல்லை வந்து மாடர்ன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் வியர் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணாலும், ஏதாவது செலிப்ரேஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சாரீ தான் வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கக்கூடிய சில்க் சாரீஸ், அதாவது பட்டு சாரீ என்னெல்லாம் வந்து நான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கு நான் என்ன மாதிரியானலாம் வந்து ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த vlog ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா பட்டு சாரீஸும் நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம எப்படி இருக்குது, அதுக்கு நான் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் சாரீ தான். ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான். ஸோ ரொம்ப வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இது கட்டுறதுக்குமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து கட்டிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து நம்ம இதுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம டக்குன்னு எடுத்துடலாம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸோ ஃபுல்லாக வந்து பர்பிள், ஃபுல்லாகவே வந்து பர்பிள் தான் இருக்கும். இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து செக்குடு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீகாக் டிசைன் வந்து அங்கங்கே வந்து இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இந்த இடத்துல வந்து ஒரு சரி கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட பார்டரு. ஸோ இந்த சாரியில் இந்த பார்டர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு எடுத்து சாரீ கட்டணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பிளெயினாக தான் இருக்கும். இந்த குட்டி குட்டியாக வந்து செக்குடு மாதிரி தெரியல, இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த டிசைனுமே வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இதோட முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் வித் பர்பிள் அந்த மிக்ஸ் ஆன மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு லீஃப் ஃப்ளவர் இருக்க மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் தான் வந்து பண்ணி கொஞ்சம் கிராண்டாக தான் வந்து கட்டியிருந்தேன். இது வந்து எங்கள் சித்தி வந்து எங்கள் தம்பியோட காது குத்துக்கு வந்து எடுத்த சாரீ. ஸோ அதனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி வந்து டிசைன் பண்ணி தான் வந்து பண்ணேன். ஸோ சாரீ வந்து இது காமிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸும் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். வயலட் கலர் சில்க் சாரீக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆரி ஒர்க் வச்சு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதோட ப்ளவுஸ்லேயுமே இந்த மாதிரி வந்து செக்குடாக இருக்குது அண்ட் கோல்டன் வித் பர்பிள் இருக்கங்காட்டி நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி, ஏன்னா இதில் ஷைனிங் வந்து ப்ளூ கலர் இருக்கங்காட்டி இந்த மாதிரி சிம்பிளாக ப்ளூ பர்பிள் இந்த மாதிரி கலரில் வந்து த்ரெட்டு, இது ஃபுல்லாக வந்து த்ரெட்டு. ஸோ அங்கங்கே மட்டும் வந்து நமக்கு வந்து பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேக் நெக் வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீவ்ஸ் இந்த இடத்துல நான் எந்த டிசைனுமே வந்து கொடுக்கல. ஸோ இந்த கரெக்டாக அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் இந்த மாதிரி ப்ளூ அண்ட் பர்பிள் இருக்கிற மாதிரி கொடுத்து அதில் வந்து சும்மா பீட்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸு. லைட்டாக கிராண்டாக இருக்கும், பட் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே வந்து இந்த முன்னாடி மட்டும் இந்த மாதிரி வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சாஃப்ட் சில்க் தான். இது அதை விடவே வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கட்டின மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இதுவும் அதே மாதிரி நம்ம எப்படி ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டுறோமோ அதே மாதிரி டக்குன்னு வந்து நின்றுக்கும். நம்ம கட்டிகிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபீலே வந்து இருக்காது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து சாஃப்ட் சில்க் தான். இதுவும் வந்து ரொம்ப பிளெயினான சாரீ தான், ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக தான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு டிசைனோ எதுவுமே வந்து இருக்காது. பட் ஆனால் இதோட கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த சாரியே வந்து எடுத்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டார்க் பிங்க் அண்ட் ரெட் கலர் மாதிரி மிக்ஸ் ஆன கலர். இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சால் ப்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த வயலட் கலர் வந்து இதுக்கு வந்து பார்டர். ஸோ இது வந்து பார்டர்லெஸ் சாரீ தான். 2017-18 அந்த டைமில் பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ் சாரீ வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எடுத்தது, எங்கள் அண்ணாவோட கல்யாணத்துக்கு வந்து எடுத்த சாரீ இது. அதனால் இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் ஆரி ஒர்க்கு கொடுக்குற மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதோட முந்தானி பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக வந்து பார்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால இந்த கலரில் வந்து முந்தானி வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே இருக்கும் முந்தானி பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்
இந்த ப்ளூ ரெட் கலருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாரீஸ் எல்லாம் நான் வியர் பண்ண ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து கட்டியிருந்தேன், எப்படி இருக்குது இந்த சாரீ வந்து வியர் பண்ண அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெயின். அண்ட் இதோட இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளூ கலர் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி வந்து சாரீ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட அட்டாச்சாகவே வந்து வந்துருந்துச்சு. ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த சாரியில் இருக்கிறதே தான். ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து அதே மாதிரி டிசைன்ஸ், இதில் வந்து மேங்கோ மாதிரி இந்த இடத்துல வந்து டிசைன்ஸ் கொடுத்து உள்ளே வந்து ரெட் கலரில் வந்து த்ரெட் கொடுத்து ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இதே மாதிரி. ஸோ கை பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவு, இந்த இடத்துல ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி கொடுத்து இங்கே த்ரெட் அண்டு பீட்ஸ் கொடுத்து இதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பீட்ஸும் ஸ்டோன்ஸும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாட் கொடுத்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து டாட்ஸ் மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி பிளெயின் சாரீ கட்டினோன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து எனக்கு வந்து எல் ஷேப் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னோடய சாரீஸ் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து எல் ஷேப் ஷேப் தான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் இங்கே ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து இதே டிசைன்ஸ் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ். நெக்ஸ்ட் சாரீ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூ மாதிரி கலர் சாரீ தான். ஸோ இந்த கலருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே ரொம்ப சாஃப்டான ஒரு பட்டு சாரீ தான். ஸோ இதுவுமே வந்து கட்டிகிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து கட்டின மாதிரியே வந்து தெரியாது. ஃப்ளீட்ஸும் வந்து கொஞ்சம் ஓகேவாக வந்து இருக்கும். இது வந்து என்னோடய சீருக்கு எடுத்தது 2009 அந்த டைமில் எடுத்தது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ யாரை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரீ வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இது கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆனங்காட்டி சீருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு பத்தாது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் வந்து எடுக்கணும். ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே வந்து டாட் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலர் பார்டர். இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முந்தானி பார்த்திங்கன்னா அதே தான், அந்த பார்டரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. அண்ட் முந்தானிலையும் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டாட் இருக்கும். சில இடத்துலலாம் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து இப்போ இல்லை. ரொம்ப அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆரி ஒர்க் எதுவுமே வந்து கொடுக்கல. சும்மா ரொம்ப பிளெயினாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் இது வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இனிதான் வந்து இதுக்கு ப்ளவுஸ் எடுத்து ஆரி ஒர்க் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சாஃப்ட் சில்க் தான். ஒரு க்ரீன் கலர், அந்த லைட் க்ரீன் கலர் மாதிரி ஒரு சாரீ. ஸோ இதுவுமே வந்து பார்டர்லெஸ் சாரீ தான். இதுவும் வந்து மேரேஜ் அப்போ எடுத்தது தான். இதுவும் அதே மாதிரி அந்த வயலட் கலர் தான். முந்தானி பார்த்திங்கன்னா அதே வயலட் தான். ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தங்காட்டி இதை வந்து சூஸ் பண்ணேன். பட் இது வந்து அதே கலர் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் வந்து இது பிடிச்சிருந்தங்காட்டி சரின்னு சொல்லிட்டு இதையவே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரி ஒர்க் தான். ஏன்னா மேரேஜ் டைமில் வந்து எடுத்த சாரீ. ஸோ ஆரி ஒர்க் வச்சு தான் வந்து இதுவே வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வயலட் கலர் தான் வந்து ப்ளவுஸு. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பீட்ஸு, இங்கே ஒரு பீட்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருந்தேன். இங்கே அங்கங்கே வந்து டாட்ஸ் வந்து கொடுத்துட்டு ஹேண்டுக்கு மட்டும் இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா. ஸோ சாரியில் இருக்க அந்த ஃப்ளவர் மாதிரியே இங்கே ஒரு ஃப்ளவர் கொடுத்து அதில் வந்து த்ரெட்டு க்ரீன் கலர், அதே மாதிரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன், இந்த மாதிரி வந்து கைக்கு மட்டும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து பண்ணிட்டேன். கைக்கு மட்டும் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் நாட்டில் வந்து அதே மாதிரி க்ரீன் கலரில் வந்து இங்கே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க் கலர் சாரீ. இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ ரொம்ப வந்து மடமடன் தான் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் இல்லை, கொஞ்சம் மடமடன் இருக்கும். கட்டுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம்.
பட் பார்டர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பிங்க் கலரில் வந்து கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கலர் வந்து இந்த மாதிரி லைனாக தான் வந்து இருக்கும். ஸோ சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆரஞ்சு, இந்த இடத்துல ஒரு பிங்க், லைட்டாக மறுபடியும் ஆரஞ்சு, பிங்க்கு, லைட்டாக இந்த மாதிரி இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் வந்து இருக்கும். அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸும் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பிளெயினாக இருக்கும், இங்கே வந்து டிசைன்ஸோடு இருக்கும். ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸோட மெட்டீரியல்லையுமே. அதனால் லைட்டாக மட்டும் அந்த டிசைன்ஸ் கொடுத்து அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ ஆரி ஒர்க் கொடுத்தா அதில் வந்து வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஆரி ஒர்க் வந்து பெருசாக கொடுக்கல. ஏன்னா இந்த பார்டர்லேயே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஆரி ஒர்க் கொடுத்தாலும் அதில் வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொன்னங்காட்டி அதில் லைட்டாக மட்டும் டிசைன்ஸ், ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படிங்கும்போது ப்ளெயினாக போட்டாலும் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து காமிக்கிறேன். மிஷின் எம்ப்ராய்ட்ரி மாதிரி தான். ஏன்னா 1 டேக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் சாரீ எடுத்தோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ள வந்து லேட் ஆகும் அப்படின்னங்காட்டி சும்மா ஒரு மிஷின் எம்ப்ராய்ட்ரி கொடுத்து அதில் வந்து இங்கே ஸ்டோன்ஸ் வச்சு, அதே மாதிரி கைக்கு அந்த பார்டர் கிட்டெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து இதோட ப்ளவுஸு. அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சாரீ என்னோட ஸ்பெஷல் ஒரு சாரீ அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுதான் வந்து என்னோட முகூர்த்த சாரீ. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து எடுத்த சாரீ. இது பார்த்தீங்கன்னா சாரீ ரெண்டுமே ரிசப்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து முகூர்த்தத்துக்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் தான் வந்து எடுத்தோம். மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேரேஜ் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக ஸ்ரீதேவி தான் வந்து போவாங்க. ஸோ அங்கே வந்து சாரீஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே போய் தான் வந்து எடுத்தது. ரெட் கலர் தான் வந்து முகூர்த்தத்துக்கு வேணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி ரெட் கலர் போய் சூஸ் பண்ணதில் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நிறைய பார்த்தோம். அதில் வந்து இது வந்து ரொம்ப நீட்டாக அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்டரும் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோல்டன் கலர் பார்டர், இந்த இடத்துல வந்து பிளெயினாக இந்த மாதிரி ஒரு பூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப வந்து நான் நினச்ச மாதிரி எனக்கான ஒரு பட்டு சாரீ வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுவுமே வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மேரேஜ்க்கும் அதுக்கப்புறம் வந்து பேபி ஷவருக்கும் இது தான் வந்து கட்டியிருந்தேன். ஸோ 2 டைம் தான் வந்து கட்டியிருக்கேன். பட் ஆனால் சூப்பராக இருக்கும் சாரீ. கட்டணுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர் பண்ணது வந்து இதோட ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை. இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் தான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். அதாவது வெட்டிங்க்கே நான் வந்து க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலரில் தான் வந்து பண்ணியிருந்தேன். இன்னுமே வந்து இதோட ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஆரி ஒர்க் கொடுத்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கும் நவீனுக்கும் ரொம்ப பிடிச்சி எடுத்த ஒரு சாரீ. இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரே ஒரு டிசைன் தான். மற்றபடி ஃபுல்லாக வந்து பிளெயினாக தான் இருக்கும். பார்டர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து இருக்கும். ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு க்ரீன் கலரில் தான் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் தான் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வந்து மார்னிங்க்கு வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ரொம்ப வந்து கிராண்டாக பண்ணங்காட்டி மார்னிங்க்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த த்ரெட்டு அங்கங்கே வந்து பீட்ஸ் இருக்கிற மாதிரி இது வந்து எல்போ ஹேண்ட் வச்சு இந்த ஹேண்டுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இதுக்கு நான் பேர் பண்ணியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ரிசப்ஷன் சாரீ. பார்டர் பார்த்தீங்கன்னா பர்பிள், வயலட் இந்த மாதிரி 3-4 கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர், க்ரீன் கலர் இந்த மாதிரி ஒரு நல்லா ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் சாரீ. இதோட பார்டர் இது வந்து சாரீ, இது வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் கோல்டன் கலரில் இந்த இடத்துல அங்கங்கே வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ரிசப்ஷன் சாரீ. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ரிசப்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு எப்போவுமே வந்து நைட்டு. ஸோ நைட் டைமில் இந்த மாதிரி நல்லா வந்து ஷைனிங்காக கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் வந்து சூஸ் பண்ணது. இதோட முந்தானி பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ
ஸோ இதுதான் வந்து இதோட முந்தானி. ஸோ ஃபுல்லாக வந்து ஜரி இருக்க மாதிரி நல்லா ஹெவியாகவே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் எப்படி வந்து டிசைன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நல்லா வந்து ஹெவி டிசைனாக வந்து இருந்துச்சு என்னோடய ரிசப்ஷன் சாரீ. ஸோ நான் அவங்ககிட்ட எந்த ஒரு டிசைனுமே வந்து சொல்லலை. அவங்களாம் வந்து நான் ப்ரைடல் சாரீ தானே, டிசைன் தானே, நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரிசப்ஷன் சாரீக்கு வந்து இந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு மோஸ்ட்லி பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூநெக் பானெக் வச்சுருக்கிறது தான் வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நெக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பீட்ஸு, டிசைன்ஸு, த்ரெட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டிசைனாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே எப்படி வந்து டிசைன் இருக்கோ இந்த பார்டரில் இந்த ஃப்ளாரு, அதுக்கப்புறம் வந்து லீஃப் மாதிரி டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அதே தான் எனக்கு வந்து ஹேண்டுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க. சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்லேயே வந்து பர்பிள் இருக்குங்காட்டி இந்த சாரியில் இருக்கக்கூடிய ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கோல்டன் கலரில் வந்து பீட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இருக்கும் டிசைனு. இந்த ஒரே ஒரு டிசைன் தான் கை ஃபுல்லாகவே வந்துருக்கும். சூப்பராக இருக்கும். வியர் பண்ணியிருக்கும் போது அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரிசப்ஷன் ப்ளவுஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா இந்த செக்குடு சாரீ. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கும், நிறைய கலர்ஸ். ஸோ செக்குடு சாரீ அப்படிங்கும்போது நமக்கு காட்டன் மாதிரியே தான் இந்த பட்டு சாரிலையுமே வந்து இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் ஃபுல்லாக வந்து டிசைன்ஸாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பார்டருக்கு இந்த மாதிரி கோல்டன் பார்டரில் நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சாரீ ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட முன்னாடி பார்த்திங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சாரீ. இதுவுமே பார்த்திங்கன்னா மேரேஜ் டைமில் இந்த தாலி பிரித்து கோர்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் எடுத்தது. கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு, பட் ஆனால் வந்து ஓகேவாக இருக்கும். இது வந்து நான் ஒரே ஒரு டைம் அப்போ மட்டும்தான் கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கட்டவே இல்லை. மோஸ்ட்லி என்னோடய சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேரேஜ் டைமில் எடுத்த சாரீஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டு சாரீலாம் வந்து எடுத்ததில்லை. ஒர்க் பண்ணும்போது நிறைய காட்டன் சாரீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்சால் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து இன்னொரு டைம் நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட லிமிட்டடாக தான் வந்து பட்டு சாரீஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் டைமில் எடுத்தது தான். ஸோ மண்டபத்துக்கு போகும்போது, ரிசப்ஷனுக்கு, மேரேஜ்க்கு இந்த மாதிரி டைமில் எடுத்த சாரீஸ் தான் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ பட்டு சாரீஸ் அப்படிங்கும்போது கலெக்ஷன்ஸ் என்கிட்ட வந்து கம்மியாக தான் இருக்குது. செக்குடு சாரீ தான். இதுக்குமே பார்த்திங்கன்னா முந்தானி இதெல்லாமே வந்து பிங்க் கலர். ஸோ அதோட ப்ளவுஸுமே வந்து பிங்க் கலர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது அந்த தாலி பிரித்து கோர்க்கிறது வந்து மண்டபத்துலேயே அப்படிங்காட்டி கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எப்போ போல் இந்த இடத்துல வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே ஸ்டோன் ஒர்க் எதுவுமே வந்து கொடுக்கல, வெறும் வந்து த்ரெட் ஒர்க் தான். இந்த சாரியில் இருக்க கலர்ஸே க்ரீனு, ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து வயலட்டு, பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் வந்து கொடுத்து அங்கங்கே வந்து டாட்ஸ் மாதிரி பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கைக்கிட்ட இதில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் டிசைன் மாதிரி அதையவே வந்து இங்கே கொடுத்து இங்கே வந்து கொஞ்சம் ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சாரீ வந்து ஸோ இந்த சாரீக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து கை தான் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். சாரீ பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் வித் ஒரு கிரே மாதிரி கலர் சாரீ. இதுவும் வந்து மேரேஜ் டைமில் வந்து எடுத்தது. அதாவது இங்கே வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு போவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து மாமாங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த சாரீ தான் வந்து இது கலர் மாதிரி ஒரு கிரே கலர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாகவே வந்து சாரீ ஃபுல்லாகவே வந்து இதுதான். ஸோ பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து இதோட பார்டர். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். முந்தானி தான் வந்து இந்த ப்ரௌன் கலர், மெரூன் கலர். ஸோ இதுதான் வந்து முந்தானி ஃபுல்லாக வந்து கோல்டன் வித் மெரூன் கலர் இருக்கும். சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரே வித் ஒரு கோல்டன் கலர். மெரூன் கலர் தான் வந்து ப்ளவுஸு. ஸோ இதுக்கு வந்து பெருசாக எதுவும் வந்து பண்ணல, சும்மா அந்த ஸ்டோன் மட்டும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு க்ராஸ் மாதிரி வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பேன். கைக்கும் வந்து ஷார்ட் ஸ்லீவு, இங்கேயும் வந்து டபுள் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா எங்களுக்கு வந்து மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ மேரேஜ்க்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போவே வந்து கொண்டு போய் 2 ஹவர்ஸில் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி எனக்கு வந்து 2 ஹவர்ஸில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. ஆரி ஒர்க் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிம்பிளாக ஸ்டோன் மட்டும் வச்சு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணது. ஸோ லாஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சாஃப்ட் சில்க் தான். இதுவும் வந்து பார்டர்லெஸ் சாரீ. பட் இதோட கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு கலர். ஸோ ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ.
ஸோ டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ வந்து இதோட saree ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் அண்ட் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கும். இதோட முந்தானி பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலர். ஸோ இதோட கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ முந்தானி பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கோல்டன் கலர் சில்வர் கலர் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளூ கலர் வந்து saree. ஸோ இதுவும் என்னோட ஒரு ஃபேவரட்டான saree. ஸ்கை ப்ளூ வித் இந்த ப்ளூ கலர். இதுவும் வந்து சாஃப்ட் சில்க் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹெவியாலாம் வந்து பண்ணல, சும்மா அந்த த்ரெட் மட்டும் வந்து கொடுத்துருந்தேன். இந்த மெஷின் எம்ப்ராய்டரி மாதிரி இந்த த்ரெட் மட்டும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கோல்டன் கலர் சாரியில் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் போடும்போது. இந்த இடத்துல மட்டும் ஒரு மிரர், சின்ன ஒரு மிரர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து எல்போ ஹேண்ட் வந்து வச்சுருந்தேன். ஸோ கைக்கிட்ட அதே மாதிரி என்ன டிசைன் இருக்கோ அதே மாதிரி டிசைன் கொடுத்து உள்ளே வந்து ப்ளூ கலர், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் வந்து ஒரு கோல்டன் கலர், அங்கங்கே வந்து சில்வர் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இதோட ஃபோட்டோ பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த saree கட்டுறதுக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு saree. ஸோ ப்ளவுஸுமே வந்து அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பட்டு சாரீஸ் அப்படிங்கும்போது என்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ காட்டன் சாரீஸ் அப்படிங்கும்போது நான் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து வச்சுருக்கேன். அது முடிஞ்சால் நான் இன்னொரு vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.